அன்று மலிந்து வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பார்வதி சீராட்சி வந்த அன்பு அண்ணனே உன் தம்பினா என்ன எதுன்னு அடிக்கிறீங்க? அவ யாரடா? உன்னை கூட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தவளாச்சே, அவளைய கண்ணியத்திலே கட்டிப்பிடிக்கிறா. அஞ்சு நான் கட்டி பிடிச்சேன் அண்ணா. கண்ணால் காண்பது பொய், காதால் போய் தீர விசாரிப்பது பொய். அண்ணா நடவு திறமை என்ன நடிக்கிறீங்க? நடந்து என்ன தெரியுமா? நடந்து என்னன்னு கேளுங்க சொல்லுவாங்க. எவ்வளவு வேகமான கட்டிப்பிடிக்கிறா? மானத்தை காப்பாத்த மாட்டாரு. உன்னை எவனா வர சொன்ன கேட்டா குறுக்கு நடுக்கு பார்த்தா இடுப்பு நோந்து கூட போட போடா போடா நல்ல ஒண்ணு பாக்காத என்ன சொல்ல சொல்ல ஊம்பி ஊம்பி அழாதம்மா. தேம்பி தேம்பி சொல்ற பைத்தாக்காரன். கூட்டுக்காரர் செத்துட்டாரா? இல்ல ஆகுறாங்களா? எப்படிலாம் பிறந்து எப்படிலாம் வாங்கி சீராய்ந்து நிக்கிறேன் ராஜா. நான் எப்ப மாண்டு போவணும், எப்ப தூக்கிட்டு போவேன் இருக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த உடம்புல உசுரு சொல்லு மனக்குறை நமக்கு சொல்ல வேற யாருக்கு சொல்லு சொல்லு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல பாரு மோகனான்னு சொன்ன உடனே என்னங்க சந்தோஷமான விஷயம் நான் கேட்டேன்னா, ஆமா மோகனா அயல் நாட்டுக்கு சென்று பட்ட படிப்பு முடித்து விட்டு என்னுடைய தம்பி உன்னுடைய குழந்தை நான் வரேன்னு சொன்ன உடனே எனக்கு கைய ஓடல கால ஓடல என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுது வானத்துக்கு பூமிக்கு சைக்கிள் தகவல் குதிச்சு ஆட்டம் ஆடுற ஓட்டமா ஓடுற ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அந்த சந்தோஷத்துக்கு பிறகு தாங்க அது பின்னாடியே துன்பமும் வந்து நேர்ந்து விட்டது. நீங்க சொன்ன செய்தி கேட்ட உடனே அத்தனை வகை என்னுடைய குழந்தைக்கு பிடிக்கிற மார்க்கெட்டுக்கு சென்று மட்டனை சிக்கனை பிச்சு முட்டை அத்தனை வேக வந்து என்னுடைய கரத்தால காரஞ்சாரமா சமைச்சு வச்சுங்க. இது பாருங்க பூண்டு உரிச்சுக்கிறாங்க பாருங்க. அவருக்காக அரிசியோட சூடா ரெடி பண்ணி வச்சது. அவரு 1/2 மணி நோய்க்கு வந்தாருங்க. அரிசி உணவு அவருக்கு நான் பரிமாறினேங்க. பரிமாறி விட்டு இது போன்ற உணவை நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அயல் நாட்டுல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கிய செத்து போயிடுச்சு. இந்த அரண்மனைக்கு வந்து கரத்துல செய்து வைத்த சாதத்தை சாப்பிட்டு செத்து போன நாவுக்கு உயிரே வந்த போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுங்க. பிறகு என்ன தெரியுமா சொன்னா, அண்ணி சாப்பிட்டது என்னவோ தெரியல எனக்கு தூக்கம் வருது அண்ணி அப்படின்னு சொன்னான். மைத்துனரே உங்களுக்கு தூக்கம் வருதுனாக்கா ஒன்ன ரூம்ல போயிட்டு ஏசி ஆன் பண்ணிக்கின்னு பெட்ரூம்ல படுத்து தூங்குன்னு சொன்னேன். அதுக்கு அவன் தான் சொல்றான், என்ன சொன்ன 1000 தான் எங்க அண்ணன் ரூம்ல நான் பெட்ரூம்ல போயிட்டு ஏசி ஆன் பண்ண படுத்துன்னு தூங்கினா கூட அடி மேல தலை வைத்துன்னு தூங்குற சுகம் கிடைக்குமா அண்ணி அப்படின்னு கேட்டா. சின்ன வயசுல குழந்தைல மாறி தோல்வி மடிக்கிறது தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி என் மடியிலே கழிச்சு நான் தூங்க வைக்கிறேன் கொடுத்துனாரு. அந்த நினைப்ப வந்துருச்சு பிறகு குழந்தை சொல்லிட்டு பாரத மடிமலை படுத்துக்கு தூங்குப்பா, இதுல என்னப்பா தப்பு இருக்குது, அவனை வெட்டி எடுத்த பிள்ளைகத்தை பார்த்துருக்கேன், நீ அண்ணியா பாக்குற அம்மாவை பாக்குறேன். அதுக்கு அவன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க மடி மேல படுத்துன்னு தூங்குறதுக்கு முன்னாக அரண்மனை யாராச்சும் இருக்கிறாங்க பாத்துனா அத்தனை கதைகளை உள்டா போல் போச்சுவாங்க. நான் இருக்கும் போது மிரட்டிய யாராச்சும் இருக்கிறாங்க யாராவது வராங்களா இல்லையா பாரு. அனைத்து கதவுகளும் உள்டா பாரு. சாப்பாடு என்னடா வார்த்தை இது சொல்லலாமா? மருத்துவமா கூப்பிடுறாங்க அத்தா, நீங்க இருக்கும் பாத்தீங்களா கை இனியா கால செத்துவேன் நான் பார்த்து சொல்லு. எனக்கு என்ன தெரியுமா மைத்துனரே,
அனைத்து கதைகளும் உள்டா பால் போட்டு வந்துட்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நீ வெளிச்சமா இருக்கா குண்டு பால் தெரியுதுப்பா அதனால வெளிச்சமா இருக்கு அதுக்கு அவன் சொல்றான் அண்ணி லைட்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா ஒருவேளை என் குழந்தை எனக்கு இருட்டுல படுத்துன்னு தூங்கினா தான் தூக்க வர பழகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ண உடனே கிட்ட வந்து நிக்கிறான் என்ன பாச்சு அப்படின்னு கேக்குறேன் அண்ணி இரவில் தெரியும் நிலவை போல இந்த இருட்டுல கூட உங்க முகமா படி இவ்வளவு பிரகாசமா இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறான் என்ன தளபதி யாரு வந்து சம்பாதிச்சா எப்படி இருட்டுல கூட உன் முகம் பிரகாசமா ஜொலிக்குதாமே இருட்டுல அப்படியெல்லாம் சொன்னா அவன் வாங்கிட்டு வாடா அது என்ன தெரியல அவன் யாரு யாரு எனக்கான பிறந்தவன் என்ன தவிர வேற யாரு ஏறத்து பார்த்தது கிடையாது அப்பேற்பட்ட உத்தமியாவோ அவளை போய் பண்ணிச்சா அவன் மயங்கிட்டு வாடா சொல்லடி பிறகு என்ன தெரியுமா நடந்தது இத பாருங்க மைத்துனரே நீங்க தவறான எண்ணத்தோட பேசுற மாதிரி தெரியுது ஒண்ணும் கூட இது வரைக்கும் நான் பாருங்க பேசுறது கிடையாது அதுக்கு அவன் சொல்றான் நீங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறீங்க கருத்துதெல்லாம் நீர் நினைச்சு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உலகமே தெரியாத பிராணியா இருக்கிறீங்களேன்னு சொன்னா என்னப்பா விஷயம் என்ன நடந்தது என்ன கேள்விப்பட்டேன்னு அண்ணி இந்த சின்ன வயசுல போய இன்னைக்கும் நாளைக்கும் சாக போற கிழவனை கட்டி உங்க வாழ்க்கைய சீரழிச்சுக்கினீங்களே அவன் ஒரு வேலைக்கு உதவ மாட்டான் அவன் ஒரு பீஸ் பண்ண பல்பு அவன் ஒரு கிழ பையன் அப்படின்னு சொன்னதும் இல்லாம அவன் சொல்றான் அண்ணி நீங்களும் சின்ன பையனா இருக்கிறீங்க நானும் சின்ன பையனா இருக்கிறேன் இந்த அரண்மனையில எங்க அண்ணனுக்கும் யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் ஒரு செட்டிங் வச்சுக்கலாம் இந்த உடல் பொருள் ஆவி அத்தனையுமே அண்ணனுக்கு சொந்தமாகப்பட்டது இருக்குன்னு ஒண்ணன் சேர்த்துட்டு கூட ஒண்ணு கூடவே நான் உடன் கட்டி ஏறிடுவேன்ப்பா அவர் இல்லாம அப்படின்னு சொன்னீங்க தள்ளி பாடுகறிக்கு வாடி கூப்பிடுறாங்க ஆத்திரம் அடையாது கோபம் அடையாது இந்த நேரத்துல தான் பொறுமையை விசாரிக்கணும் அண்ணி சொல்றது எது நம்புறியா எதுவுமே நம்பாதீங்க ஏன்னா அண்ணி சொல்றது எல்லாமே ஏடா மாமிஷல ஓதற மாதிரி ஓதற அந்த ஏறி பார்த்தாரு ஓதறதுக்கு வந்துட்டாரு புண்ணு என்ன வர சொல்லுவான் போடா போடா அவனை யார் இரட்டாதாரமா நான் திருமணம் செய்துக்கிட்டேன் உன்னை அவன் தண்ணியை வளர்ப்பதற்காகடா இதுவரை கஷ்டப்பட்டு வளர்த்தவரை கட்டி முடிச்சியாடா படுபாவி அது மட்டும் தானா அது காலத்துல தாலி மட்டும் தான் கட்டுறேன் இது வரைக்கும் ஆசா பாசமா ஒரு நாள் கூட நான் நடந்தது கிடையாது உட்கார்ந்து அன்பான வார்த்தை அவகிட்ட பேசுறது கிடையாது இதுக்கெல்லாம் நான் ஏன் விட்டு கொடுத்தேன் எல்லாம் உனக்காக நீ சொல்றது உண்மைதானா எனக்காக என் தங்கச்சியாக உன் வாழ்க்கையே வேணாகிட்டீங்க அண்ணி 2வது வாரமா திருமணம் எதுக்காக செஞ்சீங்கன்னா எண்ணிய தங்கச்சி வளர்க்கறதா 2வது வாரமா அண்ணி திருமணம் செய்தீங்க அப்படிப்பட்ட உங்களை நான் தெய்வமா பாக்குறேன் அண்ணா அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நான் துரோகம் செய்வேன் தெய்வத்துக்கு துரோகம் செய்த கம்நாட்டி நீங்க அண்ணி யாருக்கு சமம் தாய்க்கு சமம் இல்ல அவளை போய் கல்யாணத்துல கட்டி பிடிச்சா இந்த மாதிரி நடிப்பு நடிக்க அங்கதான் கத்துன மாட்டியப்பா உலகமாக நடிப்புடா நல்ல அண்ணன் நல்ல தம்பின்னு சொல்லுவாரு ஒரு அண்ணி கை கூட பார்க்காம ஒரு அண்ணிய படுக்கறிக்கு கூப்பிடுறான் என் புருஷன் கிட்ட உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன் நான் சொன்ன செய்தி கேட்ட உடனே அவன் தலையை வெட்டி என் காலையில வைக்க அவங்ககிட்ட போய் யாருக்கு அவங்ககிட்ட போய் பணிவா பேசுங்க பாருங்க இந்த அரண்மனை என் கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது எனக்கு பாதுகாப்பு கிடையாது ஐயோ என் கக்காச்சாரங்க அப்படியே மனமாற பாத்துட்டு உக்காந்துக்கிறீங்களே என் கேவனை போட்டு இந்த அடி அடிக்கிறான் என் கேவனை போட்டு அடிக்கிறாங்களா என் கேவனுக்கு
படக்கூடாத இடத்துல பட்டு அப்படியே ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலையே. என் கைவனுக்கு என்ன ஆச்சு தெரியலையே. என் சத்தாசன் அப்படியே பார்த்துட்டு உக்காந்துக்கிறீங்களே. ஐயோ அவன் வீட்டுக்கு போய் பிந்து தொலை கட்டிய பிந்து மோரம் தூக்க பண்ணி அடிச்சு சாத்தப்படாதா தடிமாடாட்டு உக்காந்துக்கிற பாவீங்களா. அவன் வீட்டுக்கு எடுக்க மண்டிய பொழங்குடா. என் கைவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையப்பா. என் சாமிக்கு என்ன ஆச்சு இந்நேரம் என்ன சொன்ன நீ? மாமா இந்நேரம் என்ன சொன்ன? கேவலம் போட்டு அடிக்கிறாங்களா? இந்த கேவலம் கட்டிக்கிட்டா ஒத்த கால என்ன ஆகும்? இவரை தவிர நான் யாரே திருமணம் செய்து இன்னும் கேவலம் போட்டு அடிக்கிறாங்க. ஏய் என்ன கேவலம் நினைக்காத, என்ன கேவலம் நினைக்காத. ஆளா பார்த்ததான் இப்படி இருப்பேன். ஆனா என் வேலையை உன்னை நிற்பாங்க. வேலையை காட்டிட்டாலும் 25 வருஷமா காட்டாத வேலையே இன்னைக்கு காட்டுன்னு சொல்றியாடா பெரிய மனுஷா. எத்து பண்ண அடிக்கிறேன். 25 வருஷமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியமா நீங்க என்ன நினைச்சுக்கணும். சத்த தப்பா நினைச்சுக்க மாட்டேன். 25 வருஷமா 2ஆம் தரம் இந்த ஆளை நான் கட்டிக்கணும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீ இவ்வளவு நாள நம்பாக்கி கடுக்கிறேன் மண்ணுல என்ன பார்த்து இந்த வார்த்தைக்கு இதுக்கெல்லாம் நான் ஏன் கட்டுப்பட்டு நடக்க தெரியுமா? யாருக்காக? இவனுக்காக. என்